Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தோசை மாவு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருளை மட்டுமே சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்துல 1/2 கப் வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை கொஞ்சம் பொடியா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா போதும். ஒரு 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்துல தூசி கல் அதிகமா இருக்குன்றதுனால நம்ம முதல்ல கரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கிட்டு இந்த வடிகரண்டியில வெல்ல கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்க போறேன். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய் துருவுறதுல துருவி கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நல்லா இந்த கப்பில் அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவில். இப்போது இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா இப்போது தேங்காவை வதக்கணும். இப்போ பார்க்க ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது பாருங்கள். ஈரப்பதம் இருக்குது. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் குக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெள்ளை கரைசல் நல்லா இன்னும் ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை கரைசல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு நெய் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு கொஞ்சம் குறையட்டும். கொஞ்சமாக முந்திரி, பாதாம், பிஸ்தா எடுத்து நான் காய் துருவுறதுல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோசை மாவு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடு இருந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தோசை மாவு ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம். அதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த தேங்காய் பூர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வரும். இதை இப்படி லைட்டாக இப்படி நல்லா தட்டிக்கோங்க. இப்படி நல்லா தட்டிக்கிட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த தேங்காய் பூர்ணத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு மேலே நான் திரும்பவும் கொஞ்சமாக தோசை மாவு எடுத்து மேலே ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசான லேயராகவே ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் ஆகிருக்கணும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். தோசை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். தோசையை நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா மொறுமொறுன்னு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த பூர்ணத்தை எடுத்து அப்படியே ஃபுல்லாக நல்லா ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்வீட் போட வேணாம். அப்புறம் ரொம்ப திகட்டும் ஸ்வீட்டு. கொஞ்சம் அங்கங்கே போட்டுக்கலாம். அப்படி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா அப்படி தூவி விட்டுருங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணணும். நம்ம திருப்பி போட்டெல்லாம் குக் பண்ண போகிறதில்ல. அதனால் மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா நல்லா தோசை வேகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய், நெய், வெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நம்ம ஸ்நாக் செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகமாக எந்த பொருளும் எடுக்கலை. வீட்டில் இருக்கிற தோசை மாவு, தேங்காய், வெல்லம் இருந்தால் போதும். டக்குன்னு செஞ்சிடலாம். தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலெல்லாம் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மாவு. இப்போ நான் அப்படியே ஒரு பக்கமாக ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பக்கமாக இருந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் எடுத்துகிட்டு இப்படி குத்தி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா பிரியாமல் இருக்கும் தோசை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணி கொடுக்கும்போது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
சாப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்ப வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது கூட இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக தோசை மாவு, தேங்காய், வெல்லம் இருந்தால் போதும். நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே நம்ம இப்படி ஃபுல் ரோலை வந்து செஞ்சு கொடுத்தோம்னாலே, இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சு கொடுத்தோம்னாலே நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா மொத்தமாக செஞ்சுருக்கோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா பூர்ணம் வந்து செட் ஆகிருக்கும். சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களோட வீட்டில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.